அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட சென்னையிலிருந்து இன்னைக்கு சாட்டர்டே நம்ம பட்டுக்கோட்டைக்கு பயணத்தை தொடங்கிட்டோம். இந்த தடவை நம்ம சென்னை கும்பகோணம் ரோடு வழியாக பண்ருட்டி வடலூரை கடந்து மீன்சுருட்டி கும்பகோணம் பைபாஸ் ரோடு வழியாக தஞ்சாவூர் அடுத்து நம்ம பட்டுக்கோட்டைக்கு போக போகிறோம். இந்த விக்கிரவாண்டி டோல் பிளாசாவிலிருந்து கும்பகோணம் பைபாஸ் ரோடு வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையினுடைய வசதியும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மதியம் லஞ்ச் நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விக்கிரவாண்டி டோல் பிளாசாவுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சென்னை கும்பகோணம் சாலை வழியாக நம்ம போக போகிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பட்டுக்கோட்டைக்கு ஜிஎஸ்டி சாலையை தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டி டோல் பிளாசாவை அடுத்து வரக்கூடிய செங்குறிச்சி டோல் பிளாசா, அரியலூர் பெரம்பலூர் பைபாஸ் சாலை வழியாக தஞ்சாவூரை கடந்து நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த சாலை வழியாக போகும்பொழுது எந்தெந்த இடத்துல டோல் இருக்கும், டோல் அமௌண்ட் எவ்வளோ, எந்த இடத்துல நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன், போய் பாருங்கள். நாம் இப்போ போகக்கூடிய சென்னை கும்பகோணம் சாலை வழியாக போகும்பொழுது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதும், இன்னும் வேறு எந்த இடத்துலலாம் டோல் வருது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சாலையினுடைய வலப்பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த சப்வே வழியாக நம்ம விழுப்புரம் டவுனுக்குள்ளே போக முடியும். நம்ம அங்கெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக இப்போ NH 36 பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இங்கிருந்தே நிறைய டேக் டைவர்ஷன் வர்றதை பார்க்க முடியுது. பைபாஸ் சாலையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாலை வழியாக சவுத் சைட்லேருந்து சென்னைக்கு வரவங்களுக்கு இந்த பாதை வந்து ஒரு முக்கியமானதாகவே அமைஞ்சிருக்கு. நம்ம டோல் கடந்து நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இது வரைக்கும் பேருந்து வரலேன்னு நினச்சேன். எதிர்ப்புறத்தில் கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் வர்றதை பார்க்க முடியுது. இந்த சாலை வழியில் நிறைய கடைகள்லாம் இல்லை, பயங்கர ட்ரையாக தெரியுது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து விவசாயம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கிறத பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். மதியம் எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஜிஎஸ்டி சாலையில் இருக்கக்கூடிய உப்புக்கண்டம் மெஸ்ஸுக்கு மதியம் லஞ்சுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இந்த இடத்துல ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். பார்க்கிங் வசதியும் நிறையவே இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகக்கூடிய நேரம் அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸும் சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ரைஸ், கருவாடு தொக்கு, இறால் தொக்கு, கீரை, பருப்பு, கூட்டு, துவையல், இது எல்லாமே அன்லிமிட்டட். நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். இதை தவிர அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கிரேவி நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனி ப்ரைஸ் உண்டு. ஜிஎஸ்டி சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்பொழுது ஃபேமிலியோட ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் மதியம் லஞ்ச் இங்கே முடிச்சுட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். சென்னையிலேருந்து நீங்கள் இந்த சாலையை ப்ரிஃபர் பண்ணி சவுத் சைடு வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த இடம் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாகவே வாங்க. நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த 2 லாரியும் நம்ம நோக்கி வர மாதிரியே இருந்தது. ஆனால் அது வந்து அங்கேயே நின்றுட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ மாற்றுப்பாதை வழியாக நம்ம இந்த இடத்த கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இந்த சாலை வழியாக வரும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு வழி பாதையாக இருக்குது. சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, சென்னை நோக்கி போகிறவங்களுக்கும் இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ஒரு வழி பாதையாக தான் இருக்குது. திடீர்னு ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சிறிய கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையும் அமையுது. அதனால் இந்த இடம் வரும்பொழுது நைட் டைம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய இந்த பகுதி கோலினூர் கூட்ரோடு. இந்த ஜங்ஷன் ஒரு முக்கியமான பகுதினே சொல்லலாம். சாலையினுடைய இடப்பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த பாதை விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடியது. ஸ்ட்ரைட்டாக நம்ம போகக்கூடிய இதே பாதையில் சிதம்பரம், கடலூர்லேருந்து வரக்கூடிய விழுப்புரம் பேருந்து எல்லாமே இந்த கோலினூர் கூட்ரோடு வழியாக வந்து வலப்பக்கத்தில் திரும்பி டவுன் உள்ள போகும். இந்த இடத்துலையும் சாலையுடைய விரிவாக்க பணிக்காக வேலையெல்லாம் நடந்து அப்படியே தொய்வு நிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம ரயில்வே லைனை கடந்து அடுத்து நம்ம பயணத்தை தொடர இருக்கோம்.
விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சிறிய கிராமத்தில் இருந்து NH36 சாலை ஆரம்பிக்குது. இங்கிருந்து பல சிறிய கிராமங்களை கடந்து மானாமதுரை வரைக்கும் இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு. ரயில்வே லைனை கடந்து வந்தோடனே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சாலை ஒரு வழி பாதையாக தான் இருக்குது. இப்போ நம்ம பனங்குப்பம் அப்படிங்கிற கிராமத்தை கடந்து வந்துட்டுருக்கோம். மதிய வேலையாக இருந்தாலும் இந்த சாலை வழியாக நிறைய அரசு போக்குவரத்து கழகம் இயங்குறத பார்க்க முடியுது. விக்கிரவாண்டியிலேருந்து தேசிய நெடுஞ்சாலை NH45C தஞ்சாவூர் வரைக்கும் இணைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி ஒரு விவசாய பகுதியாக இருக்கிறதுனால அங்கே விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே சாலையோட ஒரு பக்கத்தில் வச்சு அது பாதுகாப்பாக நல்ல அமைப்போடு வச்சுக்கிறத பார்க்க முடியுது. விழுப்புரத்துலேருந்து நிறைய கிராமங்களை கடந்து கோலினூர் கூட்டுறவு வழியாக பாண்டிச்சேரி போக முடியும். அதில் உங்களுக்கு வர வழியில் காமிச்சிருப்பேன். நமக்கு இப்போ எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த ஃப்ளைஓவருமே விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகக்கூடியதான். இது இடையில் எந்த நிறுத்தமும் இல்லாத ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக அமைஞ்சிருக்கு. இங்கே சாலை கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்கிறத பார்க்க முடியுது. சாலையுடைய விரிவாக்க பணி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த சாலை வழியாக நம்ம பயணம் செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நிறைய அரசு போக்குவரத்துகளும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. குண்டு குழியுமாக இருக்கிறது அங்கங்கே இருக்கிறது தான் பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாலையுடைய டைவர்ஷன் மாற்றி இருக்கிறத நமக்கு சிக்னிஃபிகேட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம விழுப்புரம் பைபாஸ் சாலை ஃப்ளைஓவர் பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் வளவனூர். அதுக்கடுத்து இப்போ வரக்கூடியது வாணியம்பாளையம். இந்த இடம்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய குண்டு குழியுமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சாலையுடைய விரிவாக்க பண்ணி நடந்து பாதியிலே அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறதுனால நிறைய டேக் டைவர்ஷன் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பஞ்சமாதேவி அப்படிங்கிற சிறிய கிராமத்தை நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம பயணம் செய்யும் பொழுது சாலைகளில் நிறைய வளைவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. தூரத்தில் எல்லோ போர்டில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டைரக்ட் பண்ண சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய அதே சாலையில் வாகனங்கள் வர்றதையும் பார்க்க முடியுது. இந்த சாலையை நம்ம கடந்து போகும் பொழுது பார்த்து வரணும். கும்பகோணம் டிவிஷன்லேருந்து சென்னை கிளாம்பாக்கத்துக்கு நிறைய பேருந்து போகிறத பார்க்க முடியுது. ப்ரைவேட் பஸ்ஸில் சிறப்பு பேருந்துன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. காவேரி ஆறு விவசாயத்துக்கு எப்படி முக்கிய பங்களிக்குதோ அதுபோல் இந்த தென்பெண்ணை ஆறும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அந்த ஆற்று பகுதியை தான் நாம் இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் இந்த தென்பெண்ணை ஆறும் ஒரு முக்கியமானது. கர்நாடக மாவட்டம் நந்திமலையில் உருவாகி தமிழ்நாடு வழியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த ஆற்று பகுதி. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தான் 2 அணை கட்டியிருக்காங்க. ஒன்று கிருஷ்ணகிரி டேம், இன்னொன்று சாத்தனூர் டேம். இந்த சாத்தனூர் டேமுக்கு நான் போயிருந்து அங்கிருந்த அழகை எல்லாமே ஒரு அழகான பதிவாக நான் பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த சாலையின் ஓரத்தில் சின்ன சின்ன குட்டி கடைகளில் கொய்யாப்பழம் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் செம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த சாலை வழியாக நீங்கள் போகும்பொழுது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். திருவண்ணாமலைக்கு கோவில் மட்டும் அழகு கிடையாது, இந்த சாத்தனூர் டேமே ஒரு சிறப்பு தான். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் போய் பாருங்கள். இந்த இடத்துல சாலையினுடைய விரிவாக்க பணி ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது. இது சீக்கிரம் முடிஞ்சு பைபாஸ் சாலை ஈக்குவலாக பயன்பாட்டுக்கு வரும்பொழுது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த கொய்யாப்பழம் கடை இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பண்ருட்டியை நோக்கி வந்துட்டுருக்கோம். பண்ருட்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பலாப்பழம், முந்திரி ஞாபகத்துக்கு வரும்.
ஆனால் பண்ருட்டி நகரத்தை ஒட்டி வடபகுதியில் தென்பெண்ணையாறும் தென்பகுதியில் கெடிலாறும் ஓடுறது இன்னும் சிறப்பு இந்த ஊருக்கு. விக்கிரவாண்டி டோல்லிருந்து பண்ருட்டி வரைக்கும் 32 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம கடந்து இப்போ வந்திருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் முந்திரி பலா ரெண்டுமே தோட்ட பயிர்களாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம சாலை வழியாக பயணம் செய்யும் பொழுது முந்திரி தோப்பை கடந்து போயிட்டுருக்கோம். பண்ருட்டிக்கு அடுத்து நாம் இப்போ நெய்வேலி டவுன்ஷிப் வந்திருக்கோம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த டவுன்ஷிப்புக்கு வந்திருந்தோம். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிறைய இடத்துல சாலையினுடைய பாதையை மாற்றி அமைச்சிருக்காங்க. நெய்வேலி டவுன்ஷிப்பில் தான் ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் டிராஃபிக் அதிகமாக இருந்த காரணத்தினால நம்ம அடுத்த இடத்துல போய் நம்ம பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். பண்ருட்டியிலிருந்து நெய்வேலி டவுன்ஷிப் 34 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. டோட்டலாக நம்ம விக்கிரவாண்டி டோல் பிளாசாவிலிருந்து இது வரைக்கும் 64 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கோம். நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து 15 நிமிஷம் ட்ராவலில் நாம் இப்போ வடலூர் வந்திருக்கோம். பண்ருட்டி தொடர்ந்து வரக்கூடிய வடலூர் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான இடமாவே இருக்கும். காரணம், இந்த இடத்துல தான் ராமலிங்க அடிகளார் அவர்களால் சத்திய தர்மசாலை சித்தி விலாகம் அப்படிங்கிற 2 முக்கிய ஆன்மீக இடங்களை நிறுவியிருக்காரு. வடலூர் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய இந்த ஜங்ஷனில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய வலப்பக்கத்தில் இந்த 2 ஆன்மீக தலங்களை கடந்து விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டைக்கு போகலாம். இடப்பக்கத்தில் குறிஞ்சிப்பாடி வழியாக கடலூருக்கு போகக்கூடிய சாலை இருக்கும். சேலத்திலிருந்து நம்ம கடலூர் வரும்பொழுது வரக்கூடிய எல்லா பேருந்துமே பார்த்தோம்னா விருத்தாச்சலம், நெய்வேலி டவுன்ஷிப், வடலூர், அதுக்கு அடுத்து குறிஞ்சிப்பாடி, கடலூர் போகும். இந்த சாலை வழியாக போகும்போது நான் உங்களுக்கு என்எல்சி பேருந்தை காமிக்கிறேன். இப்போ வரக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஃபாலோ பண்ணியே வருது இல்லைங்களா, ஒயிட் அண்ட் ப்ளூவில், இதுதான் என்எல்சி பஸ்ஸு. இதை மாதிரி பேருந்து நிறைய நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த கலரில் மட்டும் இல்லை, இப்போ எல்லோ அண்ட் க்ரீனில் வர்றதுமே என்எல்சி பேருந்து தான். வடலூர் ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மீடியனில் நிறைய கோர பொருட்கள் வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பகுதிக்கு பேரு தலைக்குளம். அடுத்து நம்ம சேத்தியத்தோப்பு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம எந்த ஊருக்குள்ளேயும் போகாமல் NH36 சாலையிலே பயணம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய போகிறோம். சேத்தியத்தோப்புக்கு உள்ளார போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வரக்கூடிய ஃப்ளைஓவரில் இடப்பக்கத்தில் திரும்பி அந்த சர்வீஸ் ரோடு வழியாக போகணும் அப்படின்னா நம்ம சேத்தியத்தோப்புக்கு ஊருக்குள்ளார போக முடியும். அப்படி இல்லைன்னா அதே சாலை வழியாக நம்ம போய் சர்வீஸ் ரோட்டில் இருந்து மறுபடியும் வலப்பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாலை வழியாகவும் நம்ம விருதாச்சலத்துக்கு போக முடியும். இடப்பக்கம் சிதம்பரம் போக முடியும். டோல்கேட்டில் இருந்து சேத்தியத்தோப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிறிய கிராமங்கள் வரைக்கும் ஒரு வழி பாதை, 2 வழி சாலையாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு 4 வழி சாலையாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் ட்ராவல் பண்ண முடியும். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சேத்தியத்தோப்பு பகுதி ஒரு முக்கியமான 4 ஊர்களை இணைக்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதுவும் 4 திசையில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பக்கம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் சிதம்பரம், 24 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு நோக்கி விருத்தாச்சலம், வடக்கு நோக்கி இப்போ நம்ம வடலூர்லேருந்து வந்தோம் இல்லையா, இது 16 கிலோமீட்டர் தூரத்துலேயும், தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோவில் 16 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இது அமைஞ்சிருக்கு. நான் காட்டுமன்னார் கோவில் வழியாக மீன்சுருட்டி, கும்பகோணம், தஞ்சாவூரை கடந்து பட்டுக்கோட்டைக்கு பைபாஸ் சாலை வழியாக சிதம்பரத்துலேருந்து போனதை நான் வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். இதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இங்கிருந்து கும்பகோணம் 61 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சோழர்களால் கட்டப்பட்ட வீராண ஏரியில்
நீர்வரத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா உபரி நீரை திறந்து விடுவாங்க. அதில் ஒரு பகுதி தான் சேத்தியாத்தோப்பில் இருக்கக்கூடிய வெள்ளாற்றில் கலந்து விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஆதாரமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாய பகுதியை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாகவே பைபாஸ் சாலை வழியாக தான் பயணம் செய்ய போகிறோம். இங்கிருந்து ஜெயங்கொண்டம் 37 கிலோமீட்டர் தூரத்துலையும், கும்பகோணம் 52 கிலோமீட்டர் தூரம், தஞ்சாவூர் 91 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை போலவே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் நான் போயிருந்தேன். அது இந்த ஜெயங்கொண்டம் போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகையும் சிறப்பையுமே நான் வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எந்த இடம்லாம் போனேன் அப்படின்னு சொல்கிறேனோ அதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குமாரக்குடி பகுதியை கடந்து கும்பகோணம் சென்னை ரோடு வழியாக நம்மளுடைய பயணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சேத்தியாத்தோப்பில் இருந்து நம்ம தஞ்சாவூர் வழியாக பட்டுக்கோட்டை வரைக்குமே பைபாஸ் சாலை வழியாக தான் பயணம் செய்ய போகிறோம். இதே பைபாஸ் சாலை வழியாக போகும்பொழுது நம்மளுடைய இடப்பக்கத்தில் வரக்கூடிய சர்வீஸ் ரோடு வழியாக 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் போக முடியும். இப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் பேருந்து சென்னை நோக்கி வர்றதை பார்க்க முடியுது. கும்பகோணத்துக்கு நமக்கு முன்னாடி போகக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் இந்த பைபாஸ் சாலை வழியாக போகிறத பார்க்க முடியுது. நாம் இப்போ மீன் சுருட்டி பைபாஸ் சாலை வழியாக வந்தாச்சு. இங்கிருந்து சிதம்பரம் 33 கிலோமீட்டர் தூரத்துலேயும், கும்பகோணம் 35 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளைஓவர் முடிஞ்சோடனே வரக்கூடிய சர்வீஸ் சாலையில் தான் நான் சிதம்பரத்துலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வந்தபொழுது இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆனிச்சு. மீன் சுருட்டி சோழத்திரம் திருப்பனந்தாள் கும்பகோணம் வழியாக நம்ம போகக்கூடிய இந்த சாலையினுடைய விவரங்களை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். நமக்கு முன்னாடி போகக்கூடிய கும்பகோணம் பஸ் நம்ம மீன் சுருட்டிக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த பஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இப்போ அணக்கரை வந்தாச்சு. கொள்ளிட ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட லோயர் அணைக்கட்டுன்னு சொல்லக்கூடிய அணக்கரை புதிய பாலத்தில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஆகா, இங்கேயே தண்ணி இவ்வளோ அதிகமாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. லோயர் அணைக்கட்டில் தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு கல்லணையிலும் தண்ணி அதிகமாக இருக்கும். நான் அந்த இடத்தையும் போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது நிறைய மயில்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. விக்கிரவாண்டி டோல் பிளாசாவிலிருந்து அணக்கரை வரைக்கும் 103 கிலோமீட்ரு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா நமக்கு 1 hour 55 minutes ஆயிருக்கும். ஆற்றுப்பகுதியில் நீர்வரத்து அதிகமானவே வயல்வெளியில் பச்சை பசேன்னு இருக்கிறத பார்க்க முடியுது. கோவில்பாடி பகுதியை தொடர்ந்து மானம்பாடி டோல் பிளாசாவுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். நாம் இங்கிருந்து கடந்து போகும்பொழுது டோல் அமௌண்ட் 105 ரூபா. மானம்பாடி டோல் தொடர்ந்து நம்ம M636 பயணம் செய்யும் பொழுது கும்பகோணத்துக்கு இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் அமைஞ்சிருக்கு.
பட்டீஸ்வரம் சுந்தரபெருமாள் கோவில் இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது சாயந்தர வேளையில் அடிவானத்தில் சூரியன் மறையக்கூடிய அந்த அழகு பார்க்க சூப்பராக இருந்தது. கடைசியாக நம்ம வேம்புக்குடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய டோல் பிளாசாவை கடந்து போக போகிறோம். இந்த இடத்துல நமக்கு டோல் அமௌண்ட் 105 ரூபா. தஞ்சாவூர் வந்தாச்சு. நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பிரேக் எடுக்காதனால தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 166 கிலோமீட்டர் நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இதே ஃப்ளைஓவர் NH36 தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நாம் இப்போ தஞ்சாவூர் மன்னார்குடி சர்வீஸ் சாலையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல வரக்கூடிய அவுட்டரில் தான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடர போகிறோம். இந்த இடத்த என்னுடைய வீட்டில் நான் அதிகமான பகுதியாக காமிச்சிருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி போகலாம். இப்போ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக சூரக்கோட்டை ஒரத்தநாடு வழியாக பட்டுக்கோட்டைக்கு போக போகிறோம். பார்க்கிங், ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே இங்கே வந்து நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சதுக்கப்புறம் இங்கிருந்து சூரக்கோட்டை ஒரத்தநாடு பாப்பநாடு வழியாக நம்முடைய ஹோம் டவுன் பட்டுக்கோட்டைக்கு ரீச் ஆயாச்சு. 208 கிலோமீட்டர் பிரேக்கோட சேர்த்து நம்ம 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை கும்பகோணம் சாலை வழியாக வரும்பொழுது எந்தெந்த இடத்துலலாம் சாலையில் மாற்றங்கள் இருக்குது, எத்தனை இடங்களை கடந்து வந்திருக்கோம், டோல் அமௌண்ட், டோல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நாம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதியோடில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.